நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மீண்டுமாய் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வசனம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. அன்பு தகப்பனே, உயிர்த்தெழுந்த நாயகனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே, நீர் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் பெருகணும் ஏசப்பா. இடைசுய எல்லாம் சுத்தரிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திர சுவாமி. நீங்கள் எங்களில் பிழைத்திருக்கீங்க, நீங்கள் எங்களில் நிலைத்திருக்கீங்க, நீங்கள் எங்கள் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க, நீங்கள் எங்கள் மூலம் வெளிப்பட போயிருங்க. நாங்கள் போகிற இடத்துலலாம் உங்கள் பிரசனை எங்களோடு வரப்போகிற இந்த உணர்வை இந்த நாட்களில் எங்களுக்கு தந்துருங்க ஏசப்பா. அந்த பிரசனத்தில் நிலைத்திருந்து ஆண்டவரை உடைய பிரசனத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தருங்க ஒவ்வொருவருக்கும் நீரே எங்கள் அடையாளமாய் முகவரியாய் மாறுவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறாருங்கிற வசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ள நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் அப்படிங்கிற வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி நம்ம அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நம்மை மறைத்து நம் மூலம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள அளவுக்கு நாம் வளர்றது தான் கிறிஸ்துவுக்களான வளர்ச்சி. ஒருவேளை கடந்த நாட்களில் நம்ம கிறிஸ்துவுக்களான வளர்ச்சியை குறித்து தியானிக்கும் போது இந்த ஒரு வசனத்தை கூட இனி நான் இல்லை, அவரே, அவர் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நாம் இந்த ஒரு கிறிஸ்தவனா இந்த உணர்வை நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, வளர்த்துக்கொள்ள வேண்டியது. ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலே நம்ம நின்று போகாமல் கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், அவர் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள வளர்ந்து விருத்தியாகிக்கட்டும். எப்படி தேவ வசனம் விருத்தி அடைந்து பலமாய் மேற்கொண்டது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்ல ஒரு வசனம் வந்தது. தேவ வசனம் தான், வார்த்தை தான் ஆண்டவர், ஆண்டவர் தான் வார்த்தை. ஸோ அந்த வார்த்தை வார்த்தையான ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு அவர் வாழ்ந்து காட்டு மாதிரியை பின் வைத்து போயிடுச்சு. பாடுகளின் ஆசீர்வாதம் என்னங்கிறத நம்ம தியானிச்சிருக்கிறோம். அவர் எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தார், இப்பொழுது எப்படி இருக்கிறாருங்கிறது எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அவர் ஒரு யூதரா
ராஜசிங்கமா, உயிர்த்தெழுந்த தெய்வனா, சகல வல்லமையோட சகல அதிகாரத்தோட உன்னதங்களில் பிதாவோட வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார். அவர் இருக்கிற பிரகாரமா நாமும் இருப்போம்னு சொல்லி அவர் நமக்கு வாக்கரல் இருக்கிறார். ஸோ அவரோடு கூட பாடுகளை சகித்த நாம், அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்ட நாம், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட நாம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட நாம் இன்னைக்கு அவரோட கூட உயிர் தெழுந்து இருக்கிறோம். அவரை போல ஜீவிக்கும்படி, அவரை போல வாழ்ந்திருக்கும்படி. ஸோ இந்த நாட்களில் வாழ்ந்திருக்கிற நான் வாழ்ந்திருக்கோம். ஒரு இடத்துக்கு நம்ம போனால், ஏன்னா ஒரு பாடல் ஒரு சகோதரர் எசேக்கியா பிரான்சிஸ் பாடுவாங்க, நானே போட்டானேன் இயேசுவுக்கு நானே போட்டானேன், இரவும் பகலும் அவரை சுமக்கும் நிரந்தர போட்டானேன் அப்படின்னு. உள்ள படகுல ஆண்டவர் போகும்போது அந்த படகுக்கும் கொந்தளிப்பு வந்துச்சு, புயல் அடிச்சுது, அலை மோதிச்சு, எல்லாம் செஞ்சுது. ஆனால் அந்த படகுல இருந்த ஆண்டவர் இறையாதே அமைதலா இருன்னு கட்டளை கொடுத்த உடனே அந்த காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுது. இன்னைக்கு நாம தான் போட்டு நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருங்கிற உணர்வோடு கூட அவர் எனக்குள் பிழைத்திருக்கிறார், அவர் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எனக்குள் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னுள் இருந்து எனக்குள் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறாருங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் விசுவாசிக்கணும். அவர் அதைத்தான் கொலோசியர் 1:27 சொல்லுது. அப்போஸ்தலர் 17:28 சொல்லுது, அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அவருக்குள்ள நம்ம எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுதாங்க. அப்போ அந்த அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள்ளதான் எங்க வாழ்க்கையே இருக்கு அப்படின்னு சொல்லுதாங்க. அது போல நாமும் கூட இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழும்போது எந்த நேரம் வெளியில பண்ணாலும் நான் மட்டும் போறேன்னு நினைவை விட்டு இயேசு எனக்குள் வாழ்கிறார், ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் நம்ம பாடுறோம். அப்படி ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, என் மூலம் பார்க்கிறாரு, என் மூலம் பேசுறாரு, என் மூலம் கேட்கிறாரு அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம அந்த உணர்வோடு கூட நம்ம போகும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய இன்ப பிரசன்னம் எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனுபவிப்போம். உடைய திவ்ய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களா நாம காணப்படுவோம். உள்ள உயிரற்ற ஒரு பிரசங்கத்தை பண்றதை விட உயிருள்ள ஒரு பிரசனத்தை, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிரசனத்தை கடத்துறவர்களா நாம ஜீவிக்க அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். பேதுரு அப்படிப்பட்ட பிரசனத்தை சுமக்கிற மனிதனா இருந்ததுனாலதான் அவன் போன இடத்துல எல்லாம் அவனுடைய நிழல் பட்டு கூட சுகம் உண்டாயிட்டு. ஸோ நாம அப்படி அவருடைய பிரசனத்தை சுமக்கிறவர்களா நாம காணப்பட்டோம் அப்படின்னு சொன்னா நாம செல்லும் இடமெங்கும் தேவ சமூகம் நம்ம கூட வரும், தேவ கிருபை, தேவ பிரசன்னம் நம்ம கூட வரும். அந்த பிரசனத்தை நம்ம போற இடத்துக்கெல்லாம் நம்ம கடத்தி செல்வோம். அந்த பிரசன சுகத்தை தரும், அந்த பிரசன சமாதானத்தை தரும், அந்த பிரசன விடுதலையை தரும். உதாரணத்துக்கு இயேசுவானவர் அந்த போட்ல வரும்போது, படகோட சீடரோட வரும்போது ஒரு பெரிய எதிர்காற்று வரும். ஏன் அந்த எதிர்காற்றுனா, இயேசுவானவர் அங்க போறத சத்துரு விரும்பல. அங்க யானா லேகியன் பிசாசு பிடித்த மனிதன் இருந்தான். ஆனா அவருக்கு அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தி அந்த எல்லைக்குள்ள போன போது, படகை விட்டு இறங்கி எல்லைக்குள்ள போனபோது அவர் தூரத்துல வரும்போதே அந்த லேகியன் பிசாசு பிடித்த மனிதன் சொல்லுவான், இயேசுவே தாவீதின் குமாரன், உமக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு கேட்பான். அப்போ அவர் எதுவுமே பேசல, அவர் இயேசுன்னு தெரியாது, அவர் தனியா தான் போறாரு, அவர் மட்டும் போய்கிட்டு இருக்காரு. அங்க லேகியன் பிடிச்ச மனுஷே தூரத்திலே அந்த பிரசன்னத்தை என்ன செஞ்சுட்டான், உணர்ந்துட்டான். பிசாசுகள் கூட விசுவாசித்து நடுங்குகின்றன அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்ப தூரத்துல அந்த பிரசன்னத்தை உணர்ந்ததுனால அவன் அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கதறுதான். அதே போலதான் நாம தேவ பிரசன்னத்துல நிறைந்தவர்களா வாழும்போது நாம செல்லும் இடத்துல விடுதலைய நம்ம பார்க்க முடியும், விடுதலையை உணர முடியும். ஒருவேளை நான் அந்த பிரசன்னத்தை, அந்த மோசே தேவ சமூகத்துல இருந்து வரும்போது அவனுக்குள்ள இருந்த பிரசன்னத்தை அவன் அறியாட்டா கூட மோசே தன்முகம் பிரகாசித்திருந்ததை அறியாது இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவன் அறியாம இருந்தா கூட அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவன் முகத்தோட பிரசனை, அவன் முகத்துல இருக்கிற தெய்வீக பிரகாசத்தை கண்டு கொண்டாங்க, தேவ சமூகத்து பிரகாசத்தை கண்டு கொண்டாங்க. அந்த பிரசனத்தை பார்க்க பயந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும். அந்த அளவுக்கு நம்ம போற இடத்துல கர்த்தருடைய பிரசனம் நமக்கு முன்பாக செல்லும். அந்த அளவுக்கு அவரை நம்ம பிழைத்திருக்கிறவரா நம்ம ஆராதிக்கும் போது, அவருக்குள் பிழைத்திருக்கிறவர்களா நாம ஜீவிக்கும் போது, நான் இல்லை, நான் ஒரு உயிரோட இருக்கிறது நான் அநேக நேரம் நான் சொல்வேன்,
நானா எனக்குள்ளே பேசிக்கிடுவேன். அந்த லதாவை சிலுவையில் அரைஞ்சாச்சு, இப்போ உயிரோடு இருக்கிற லதா ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளை அப்படின்னு சொல்லி நானே என்ன செய்வேன், எனக்குள்ளே பேசுவேன். இயேசுவானவர் தான் எனக்குள்ளே நான் அநேக நேரம் ஏசப்பா வாங்க நம்ம போவோம், நான் தனியாக இந்த இடத்துல போய் இந்த பிரச்சனை நான் எதிர்கொள்ள எனக்கு பலன் கிடையாது, என்னுடைய மாம்சத்தில் பலன் கிடையாது, அதுக்கு நான் தகுதியானவளும் கிடையாது. ஆனால் இந்த காரியத்தை செய்ய ஒருவேளை இன்னைக்கு ஒரு தலைமைத்துவ பொறுப்பில் இருந்தால் கூட அந்த பொறுப்பை நிறைவேற்றுறதும் நான் இல்லை, எனக்குள்ளே இருந்து இயேசுவானவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்போது உண்டு. அந்த எண்ணத்தை நான் அந்த நினைவை நான் என்னிலிருந்து பிரித்ததே கிடையாது. நான் செய்வேன், என்னுடைய ஞானத்தில் செய்கிறேன். ஒருவேளை சின்ன பிரசங்கம் செய்தால் கூட, ஒரு இந்த ஊழியத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கும்போது கூட கொலோசியர் 1:27 படி அந்த வசனத்தை கூட வாசிப்போம். கொலோசியர் 1:27 1:26 மற்றும் 27 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இந்த கொலோசியர் 1:27 சொல்லுது, நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். என்னுடைய பலத்தின்படி அல்ல. எந்த ஒரு காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்கணும்னு ஆண்டுடைய கருத்துல நான் இந்த வார்த்தையை சொல்வேன், ஏசப்பா ஒரு சின்ன சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போனால் கூட என்னுடைய பலத்தின்படி இல்லை ஏசப்பா, என்னுடைய பிரயாசத்தின்படி அல்ல, என்னுடைய ஆயத்தத்தின்படி அல்ல. இதெல்லாம் நீங்கள் செய்ய சொல்லியிருக்கீங்க, நான் ஆயத்தப்பட வேண்டியது என்னோட கடமை. ஆனால் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பிதாவின் ஆவியானவரே நீங்கள் சொன்ன வசனத்தை நம்பி வார்த்தையை நம்பி எனக்குள்ளே இருக்கிற உங்களுடைய பிரசனத்தை நம்பி போகிறேன். நீங்கள் எந்த மனுஷனை தேறினவனா நிறுத்தணும்னு நினச்சிருக்கீங்களோ அந்த மனுஷனுக்கு ஏற்ற விதமாய் நீங்கள் போதீங்க, நீங்கள் நடத்துங்க, நீங்கள் வெளிப்படுங்க, உங்கள் வல்லமையின்படி போராடி பிரயாசப்படுறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து தான் போவேன். ஒருவேளை ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொன்னார், நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தையை அக்கினியும் இந்த ஜனங்களை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வசனத்தின்படி கூட ஏசப்பா நீங்கள் என் வாயிலிட்ட வார்த்தையை அக்கினியாக புறப்பட்டு அது அநேக ஜனங்களை பட்சித்து உமக்கேற்ற பதார்த்தங்களாய் மாற்ற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு தான் போவேன். ஸோ அந்த பிரசன்னத்தில் இருந்து தான் நம்ம ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கணும். அந்த பிரசன்னம் உதாரணத்துக்கு யோசேப்போட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், யோசேப்பு எந்த ஒரு முகவரியும் இல்லாமல் தான் எகிப்து தேசத்துக்கு அடிமையாக விற்கப்பட்டு போனான். அவன் யார், அவனை குறித்த ஒரே ஒரு அடையாளம் எபிரேய பிள்ளையாண்டான். அதே மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் கூட வேற எந்த முகவரியும் நமக்கு தேவையில்லை. இவன் ஒரு கிறிஸ்தவ அப்படிங்கிற ஒரு முகவரி நமக்கு இருக்கும்போது கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். யோசேப்பு போய் அந்த இடத்துக்கு போனப்போ அவனோடு கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த போத்திபார் கண்டு கொண்டார்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் அப்படிங்கிறத சிறைச்சாலை தலைவன் கண்டு கொண்டான். அவனோடு கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத சிறைச்சாலையில் அவனோடு கூட இருந்தவர்கள் அறிந்து கொண்டாங்க. அந்த தேசம் அறிந்து கொண்டது, ராஜா அறிந்து கொண்டார். எல்லாம் நமக்கு தெரியும், இது தெரிஞ்ச சம்பவம். காரணம் அவரோட யோசேப்போட கூட நான் இருக்கேன்னு சொல்லி இயேசுவானவர் யாருக்கும் என்ன செய்யலை, தன்னை பகிரங்கமாக வெளிப்படுத்தலை, பிரத்யட்சமாக வெளிப்படுத்தலை. அவனோட பிரசன்னம், அவரோடு யோசேப்போடு கூட இந்த தெய்வ பிரசன்னம், பிரசன்ஸ் ஆஃப் காட்னு சொல்லுவான், அது என்ன செஞ்சிருச்சு, அவனை அறிமுகப்படுத்திச்சு. யோசேப்புக்கு ஒரு அறிமுகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் கர்த்தரோடு இருக்கிற மகன், கர்த்தரோடு நடக்கிற மகன் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் தான் இருந்துச்சு. அது போல தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது எப்படி யோசேப்பை உயர்த்தி ஆசீர்வதிச்சதோ, யோசேப்பை காரிய சித்தி உள்ளவனா, மனுஷ தயவு பெற்றவனா, ஒருவேளை நாளுக்கு நாள் விருத்தியாகக்கூடிய மனுஷனா, தான் இருக்கிற இடத்துக்கு தான் ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷனா அந்த யோசேப்பை ஆண்டவர் பயன்படுத்தினாரோ. தன்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, தன்னுடைய தேசத்துக்கும் திருச்சபைக்கும் அவன் இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமான மனுஷனா எடுத்து ஆண்டவர் அவனை பயன்படுத்தினாரோ. அதுக்கு காரணம் அவனுக்குள்ளே இருந்த அந்த பிரசன்னம். அதே பிரசன்னம் நமக்குள்ள இருந்து நாம அவருக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது
போது, அவர் நமக்குள்ள வாழ்ந்து வெளிப்படும் போது அந்த திவ்ய பிரசனம் நமக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, நாம் இருக்கிற எல்லா இடத்துக்கு ஆசீர்வாதமும் ஒருவேளை ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுத்தரக்கூடிய, காரிய சித்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பிரசன்னமாக காணப்படும். ஸோ நம்ம அவருக்குள்ள பிழைச்சிருக்கிறதுக்கு அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒரு மக்களாக காணப்படணும். அந்த பிரசன்னத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இடைவிடாத ஒரு ஆராதனை தாவீதுக்குள்ள இருந்துச்சு. அவன் எப்பவும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனிதனா இருந்தான். அது இருந்ததுனால ஆண்டவர் அவனோடு கூட வாசமா இருந்தாரு. அவங்க கூட தாவீதோட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத சவுல் கண்டு அறிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ தாவீத நாளுக்கு நாள் விருத்தியாக்கக்கூடிய தெய்வீக பிரசனம் அவனோடு கூட இருந்தது. தாவீதின் பட்சமா அநேகர் வந்து சேரக்கூடிய பிரசனம் அவனுக்குள்ள இருந்தது. தாவீத நாளுக்கு நாள் உயர்த்திக்கிற பிரசனம் அவனுக்குள்ள இருந்தது. ஒரு தேசத்தை நிர்வகிக்கக்கூடிய ஞானம் அவனுக்குள்ள இருந்ததுக்கு காரணம் எல்லாம் அவனுடைய இடைவிடாத ஆராதனை. அது மாத்திரம் அப்படின்னு சொன்னா மோசேக்குள்ள அந்த பிரச்சனை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, மோசேயோட தேவ சமூக பழக்கம். எதுக்குனாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடுவான், ஆண்டவர்கிட்ட கேட்பான். ஒரு ஆண்டவர் 40 நாள் நீ என்னோட சமூகத்தில் இருக்கணும்னு சொன்னா குடும்பம் பிள்ளைங்க எல்லாத்தையும் மறந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஒரு மனிதனா, மோசே மலையில தனித்திருக்கக்கூடிய ஒரு மனிதனா, ஆண்டவருக்காகவே ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒரு மனிதனா இருந்ததுனால அந்த மோசையோட தேவ சமூக பழக்கம். நாமும் கூட இதை போல அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறவர்களா மாத்திரம் இல்லை, அதை தியானிக்கிறவர்களா, நம்முடைய வாழ்க்கையே வேதமா. ஒருவேளை எப்படி ஒரு பஞ்சு நனைஞ்சிடுச்சுன்னா தொட வேதவசனம் கசையுமோ, அது தண்ணீர் கசியுமோ, அது போல நமக்குள்ள இருந்து வேதவசனம் பீரிட்டு வரக்கூடிய அளவுக்கு வேத வசனத்தை நம்ம அதிகமா உட்கொள்ள அதுவே நமக்கு பலனா மாறுது. அதுவே நமக்கு பிரசன்னத்தை தருது. அவ்வளோ ஏற்ற சமயத்துல போதிக்க வேண்டிய காரியங்களை அதுவே நமக்கு கற்றுத்தருது. அந்த போல நம்ம தாவீதை போல ஆராதனை வீரரா இருக்கணும். மோசையை போல தேவ சமூக பழக்க உள்ளவங்களா, தேவனோடு உறவாடுகிறவங்களா காணப்படணும்னு சொன்னா வேதத்தை நேசிக்கிறவங்களா, வாசிக்கிறவங்களா நாம காணப்படணும். அதே போல யோசேப்புக்கு எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு, கடவுள் என்னை பார்த்துக்கிட்டு, யாரும் பார்க்கலனாலும் கடவுள் என்னை பார்க்கிறாருங்க உணர்வு இருந்துகிட்டே இருந்தது. நானும் கடவுள் யார் என்னை விட்டு பிரிஞ்சாலும், என் தகப்பன் பிரிஞ்சிருக்கலாம், என்னுடைய சகோதரர்களை பிரிஞ்சிருக்கலாம், எல்லாரையும் நான் பிரிச்சாலும் நான் தனியா இல்லை, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு, அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்மளும் சொல்லுவோம் அவர் என்னை பார்த்துக்கிட்டே, என்னை விசாரிக்காரு, என்னை பாதுகாக்கிறாரு, எல்லாம் இருக்கும். ஆனா அவர் என்னை கண்டுகொண்டே இருக்கிறார். பாவம் செய்யும் போதும், ஒருவேளை தவறு செய்யும் போது கூட அந்த உணர்வு, தவறு அவனை செய்ய நெருக்கி ஏவும் போது கூட அந்த உணர்வு அவனுக்கு இருந்தது. அப்படி நானும் ஆண்டவரும் பிரியாம இருக்கும், தேவன் என்னை தனியா இருக்க விடலை, அவர் என் கூடவே இருக்காரு அப்படிங்கிற உணர்வு இருந்ததுனால அந்த பிரசன்னத்தை அவன் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த பிரசன்னத்தை அவன் அனுபவிச்சது மாத்திரம் இல்லை, அநேகர் கண்டுகொள்ளவும் முடிஞ்சது. அந்த பிரசன்னத்தை அநேகர் கண்டுகொள்ளவும் முடிஞ்சது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம அவரோட பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களா, ஒவ்வொரு நாளும் அந்த பிரசன்னத்துல களி கூறுகிறவர்களா, ஒவ்வொரு நாளும் அந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவங்களா, எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சித்து தேடுகிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய முகத்தின் ஒளி அவர் நம்ம மேல பிரகாசிக்க பண்ணுவாரு. எப்படி ஒரு சூரிய ஒளி பட்டு ஒரு நிலா பிரகாசிக்குதோ, சூரிய ஒளி எந்த அளவுக்கு படுதோ அந்த அளவுக்கு அந்த நிலவோட பிரகாசம் காணப்படுதோ, அதே போலதான் தேவனுடைய முகத்தின் வெளிச்சம். அந்த தாவீது சங்கீதத்தில் சொல்வார், உங்க முகத்தின் ஒளியை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அவர் சமூகத்துல காத்திருந்து அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம எந்த அளவுக்கு நம்ம மேல பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவு இந்த உலகத்துக்குள்ள நம்ம போகும்போது அந்த தெய்வ பிரசன்னம் இந்த உலகத்துக்கு நம்ம மூலம் வெளிப்படும். அந்த அளவுக்கு அந்த தெய்வ பிரசன்னம் நம்ம போற இடத்துல சமாதானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியும். நாமும் அநேகருக்கு அந்த பிரசன்னத்தை கொடுக்கிறவர்களா காணப்படுவோம். ஒருவேளை தேவ பிரசன்னம் வந்துச்சுன்னா அந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இல்லை சகை வீட்டுக்கு ஆண்டவர் வந்தார், அந்த தேவன் வந்த உடனே ரட்சிப்பு அந்த வீட்டுக்குள்ள கடந்து போச்சு, பாவ உணர்வு வந்துச்சு, மனம் திரும்புதல் வந்துச்சு அந்த வீட்டுக்கு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் சொன்னார். அதே போல் தேவனை சுமந்து கொண்டு நாம் போகும்போது எந்த தேவ பிரசன்னம் நாம் போகிற இடத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியதாக காணப்படும். உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போன ஆசாரியரோட கால் பட்ட உடனே யோர்தான்
யோர்தான் 2 பிரிஞ்சு வழி விட்டுச்சு. அதே போல தேவ பிரசனத்தை சுமந்து கொண்டு போனோம்னா அந்த தேவ பிள்ளைகள் போற இடத்துல எந்தெந்த காரியங்கள் தடையா மதிலா முன்னேறுவதற்கு வழி இல்லாம நிக்குதோ அந்த இடத்துல விடுதலையும் ஆசீர்வாதமும் கடந்து வரும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக. ஒவ்வொரு நாளும் அப்படியே திவ்ய பிரசனத்துல கழிவுறுகிற அனுபவத்துக்குள்ள கர்த்தர் தாமே நம்மை வளர்த்தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்றே உங்க இன்ப பிரசனத்தை அனுபவித்து ஆண்டவரே, அந்த இன்ப பிரசனத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்குள்ள சென்று ஆண்டவரே, அந்த இன்ப பிரசனத்தை இந்த உலகத்துக்கும் கடத்துகிற ஒரு ஆண்டவரே பிரசன்ன கடத்திகளா நீங்க எங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் உருவாக்குவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிரசங்க கடத்திகளாய் மாத்திரம் அல்ல இயேசப்பா, பிரசன்ன கடத்திகளாய் ஜீவிக்க கர்த்தர் அனுக்கிரகம் தாங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.